ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான கஃபே ஸ்டைலில் மேக் அண்ட் சீஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம குக் பண்ணும்போது பாஸ்தா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பாஸ்தா மேக்ரோனி பாஸ்தா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்போ பாஸ்தா கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்தா கவரில் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நேரம் குக் பண்ணோன்ட்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தண்ணியை வடித்து நான் வந்து பச்சை தண்ணியில் நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக நம்ம குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் சிம்லே வச்சுக்கலாம், லோலே. அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஹெவி க்ரீம் இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக க்ரீம் ஆட் பண்ணால் தான் நல்லா க்ரீமியாக சீஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆரிகானோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா விஸ்க் வச்சு எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மாத்திரம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பாயில் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் சீஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதில் வந்து சால்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மேக் அண்ட் சீஸ் ரெசிபிக்கு நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மொசரல்லா சீஸ், ஃபெட்டா சீஸ் அண்ட் ப்ராசஸ்ட் க்யூப் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சீஸ் அவைலபிளோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன், ஸ்வீட் கார்ன். நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. நம்ம கார்ன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சீஸ் எல்லாமே நமக்கு மெல்ட் ஆகிடும். வந்து பார்த்திங்களா நம்ம போட்ட சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண மேக்ரோனி பாஸ்தா வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒன்ஸ் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து எப்பயுமே சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா சீஸ் வந்து டக்குன்னு அடி பிடிச்சி பர்ன் ஸ்மெல் வந்துடும் அண்ட் ரெசிபி வந்து நல்லா இருக்காது. ஜஸ்ட் 1 மினிட் வந்து நம்ம சீஸ் அண்ட் க்ரீமோட பாஸ்தா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணிட்டோம் அண்ட் பேக் பண்ண போகிறனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். சீஸ் புல் பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இமிடியேட்டாக நம்ம வந்து பேக்கிங் ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ட்ரே வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேலே வந்து கிரேட்டட் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே தான் மொசரல்லா, ஃபெட்டா சீஸ் அண்ட் வந்து ப்ராசஸ்ட் க்யூப் சீஸ் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல் லேயருமே ஆட் பண்ணிவிட்டு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெவி கடாயில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேஸாக. அதுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பாஸ்தா வந்து அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 160 டிகிரி செல்சியஸ்க்கு டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆச்சு. கரெக்டாக அந்த மேலே வந்து கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு பேக்கிங் மோடில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பீரியட் விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் டிசையர்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கஃபே ஸ்டைலில் மேக் அண்ட் சீஸ் ரெடி. சிம்பிளான ரெசிபி அண்ட் யம்மியாகவும் இருக்கும். அவ்வளோ க்ரீமியாக அண்ட் சீஸியாகவும் இருக்கும். இது கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஒன்ஸ் அ வைல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நியூ ரெசிபீஸ் ட்ரை பண்ணி நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.